என்னடா உனக்கு வந்து செலவு ஓடிக்கிட்டு இருக்க? என்ன வாட இப்போ தொழில் பார்க்க போறீங்கன்னா இங்க வந்து செல்லல் வண்டி உட்காந்துட்டு இருக்க. ஆமாம், உன்னை பார்த்து ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்கேன். இதைய பார்த்து என்ன பண்ண போற? ஏதோ ஒரு நல்ல தொழிலாக சொல்லுவேன். அப்படியா? சரி அப்பா, நான் பால் மாடு வாங்கி பாலை கறந்து மாட்டுக்கு வீட்டுக்கு விற்கிறதாப்பா. அதெல்லாம் தண்ணியை கலந்து விற்கிறேன்னு சொல்லுவாங்கண்ணே. சரி, கேரளா போய் டீத்தூள் வாங்கி நல்லா தரமா டீத்தூள் வாங்கி பாக்கெட்டை போட்டு வீட்டுக்கு சேல்ஸ் ஒன்று நல்ல வியாபாரம், கம்மியான ரேட்டு கொடு, நல்லா தரமான வியாபாரம் பொழைச்சிக்கிடுவேன். ஓ டீத்தூள்லாம் புளியம் கொட்டையன் உலகம் கொஞ்சம் கலந்து விற்கிறான்னு வைங்கண்ணே. அதே கலப்பி வாங்கிட்டு என்னடா சொல்ற? சரி, மறுபடியும் கேரளா போ, மிளகு வாங்கிக்கோ, தரமான மிளகா வாங்க, நல்ல நம்பர் 1 குவாலிட்டி வாங்கி பாக்கெட்டை போட்டு தெருவா கடைக்கு கொடு, கம்மியான ரேட்டுக்கு. நல்ல தொழில், ரெகுலர் உனக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை செய்யும். இருக்கேன். பப்பாளி விதையை கலந்து விற்கிறேன்னு வைங்க. என்னடா சொல்ற? பப்பாளி விதை கட்டுறாங்களா? ஆமாம். சரி ரைட்டு, அதை விடப்பா. திருப்பூர் ஈரோடு வா, நல்ல கைலி துண்டு பாவாடை பனியன் ஜட்டி வாங்கி சைக்கிளை கட்டி தெருவா மைக்கை போட்டு விற்று நல்லா பொழைச்சிக்கிறப்பா. அதிகமாக சொல்லியப்பா, அதான் ஃபேமஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா என்னைய தெரு பாவாடைக்கு சொல்றியா? பாவாடை பனியை சட்டியை தூக்கிட்டு ஓடி தெரு அடைய சொல்றியா? என்னடா நீ கிணப்பை மாதிரி பேசிட்டு இருக்க? எங்கெங்கே வந்து சென்னையில் போய் சின்ன ஜவுளி கடை வச்சிருந்தா நீ பெரிய ஜவுளி கடை கட்டி நல்லவன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ நம்ம பாவாடை வைக்கிற அசால் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எங்க தேர போற? சரி, அதை விடு. அப்படி செய்யடா, 2 லட்சம் ஏற்பாடு பண்ணி ஊருக்குள்ள கம்மியான வட்டிக்கு கொடுத்து வசூல் பண்ணப்பா. நல்ல லாபம் இருக்கா, காசை பார்த்த மாதிரியாம இருக்க, தொழில் பண்ண முடியாம இருக்கப்பா. அதை செய்யப்பா. காசு கொடுப்பா வாங்கிக்கிறாங்க, வாங்கிச்சு நான் திருப்பி வட்டிட்டு போனால் ஓடி வந்துக்கிறேன். முடிஞ்சு ஆர்த்தி கேட்டோம்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது தேவை நமக்கு. அப்படியா? கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? சரிப்பா, அப்போ ஒன்று செய்ய, ஒரு ஆட்டோ ஒன்று வாங்க. ஆட்டோ வாங்கி ஒம்பாடுக்கு உசுலமடிக்க நம்ம ஊருக்கு சென்டிங் எடு. நல்ல தொழில், அருமையான தொழில். ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கலாம்ப்பா. அதை செய்யப்பா, சூப்பர் தொழிலாப்பா. ஆட்டோ வாங்கி ஃபைனான்ஸ் பண்ணிடலாம், ஓட்டலாம்ண்ணே. டீசல் கூடி போச்சுண்ணே, அதெல்லாம் காசு மிஞ்சாதானே. என்ன சொல்ல ஏட்டி பிடிக்க பேசிட்டு இருக்க? ஏன்னா சொல்ற தொழில் அப்புறம் குண்டக மாடி பதில் சொல்லிட்டே இருக்கா? உனக்கு தொழில் சொல்லி உடனே கண்டுற சரி பண்றது. போடா எதிர்த்தாண்டியா ரோடு வேலைக்கு போடா. சொல்ற வேலையை போற அதுக்கு இது குண்டக பேசிட்டு இருக்கு. போடா தெரிஞ்சு அந்திரிக்கா பாரு. ஒரு வேலை சொன்ன செய்யலாம், ஐடியா கொடுத்தமாக்க எதை சொன்னாலும் குண்டக பேசிட்டு இருக்க. நீ எப்படி தொழில் செஞ்சு முன்னேற போற? போடா எதிர்த்து போடா. ரோட்டு வேலைக்கு 5 மணிக்கு போவாங்க, 8 மணிக்கு வராங்க. போடா போப்பா, ரோட்டு வேலைக்கு லாக்கி நீ எந்திரிச்சு போ. ரோட்டு வேலைக்கு போனாலே காசு தர மாட்டாங்க, பேசிட்டு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. என்னமா போய் செய் போ. உனக்கெல்லாம் ஐடியா சொல்லி போய் ஐடியா கிட்ட வந்த மாதிரி நீ இன்னொரு ஆள் போப்பான்ட்டு போப்பா. ஒண்ணுக்கு ஐடியா